தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றியம் புஷ்பத்தூர் ஊராட்சி வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக திகழும் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விவசாயமும் வணிகமும் செழித்தோங்கும் நமது புஷ்பத்தூர் ஊராட்சியில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் வகையில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய வளர்ச்சி பணிகளை தற்போது காண்போம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 4.56 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. வணக்கங்க, என் பேர் கௌரி. ஒட்டஞ்சத்திரம் தொகுதி புஷ்பத்தூர் கிராமத்துல இருந்து வீடு வாசல் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமுங்க. இப்ப எங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லமா இப்ப எங்களுக்கு இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து ரொம்ப உதவியா இருக்குங்க. இதெல்லாம் அமைச்சு கொடுத்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் ஏ காயத்ரி. தொப்பம்பட்டி தொகுதி புஷ்பத்தூர் கிராமம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வாடகை அமௌண்ட் கொடுக்காம ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டோம். கலைஞர் கனவு இல்லம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கொடுத்த முதலமைச்சருக்கும் எங்க அமைச்சருக்கும் ரொம்ப நன்றி. ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் வயலூர் விவி நகரில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2.81 கோடி மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சியில் 3 நியாய விலை கடை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் வயலூர் விவி நகரில் சமுதாய கூடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 7.85 லட்சம் மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சியில் சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.32 லட்சம் மதிப்பீட்டில் வயலூரில் உணவு தானிய சேமிப்பு கிட்டங்கி உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 65.29 லட்சம் மதிப்பீட்டில் அனு ராகவி மில் முதல் நாவலூர் விநாயகர் கோவில் வரை தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்துக்கு காத்திருப்போர் வசதிக்காக பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் செல்வி. நான் புஷ்பத்தூர்ல வசித்து வருகிறேன். மகளிர் விடியற் பயணம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு, சந்தோஷமா இருக்குதுங்க. அந்த பணம் மிச்சமாகறதுனால எங்களுக்கு வேற ஒரு இதுக்கு பிரயோஜனம் ஆகுது. அதை வச்சு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அமைச்சர் ஐயாவுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ரூபாய் 9.60 லட்சம் மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு பயிற்சி கூடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.10 லட்சம் மதிப்பீட்டில் புஷ்பத்தூரில் ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புஷ்பத்தூரில் சமுதாய கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.27 லட்சம் மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வகுப்பறை கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 60,000 மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சி பள்ளியின் காலை உணவு திட்ட சமையற் கூடத்திற்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 51.76 லட்சம் மதிப்பீட்டில் மிடாப்பாடி சாலை முதல் பொதுப்பட்டி எல்லை வரை தார் சாலை போடப்பட்டுள்ளது. ரூபாய் 5.49 கோடி மதிப்பீட்டில் போக்குவரத்து தரத்தை மேம்படுத்தும் வகையில் தார் சாலை, சிமெண்ட் கான்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் நடைபாதை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.25 கோடி மதிப்பீட்டில் புஷ்பத்தூர் ஊராட்சிக்கு கழிவுநீர் வடிகால் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.53 லட்சம் மதிப்பீட்டில் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறை கட்டிடம் பழுது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 17.58 லட்சம் மதிப்பீட்டில் தண்ணீர் தேவைகளுக்காக புஷ்பத்தூர் ஊராட்சியில் கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளது. வணக்கம்ங்க, நான் புஷ்பத்தூர் ஊராட்சி தொப்பம்பட்டி மேற்கொண்டிய துணை செயலாளர் நாகராஜன் பேசுறேன். நமது ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய பைப்லைன் போட்டிருந்தால பல துருவேறி ஸ்கேல் ஆகி எல்லாமே தண்ணி வசதி வராமல் ரொம்ப சிரமப்பட்டு அவதிப்பட்டு இருந்தோம். நம்ம ஆட்சி வந்த பின்னாடி 2021 அமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு நம்ம ஊருக்கு அமராவதி ஆற்றங்கரையிலிருந்து கிணறு தோண்டி அங்கிருந்து பைப்லைன் அமைச்சு 2 லட்சம் லிட்டர் சம்பு நல்ல விரிவாக நல்ல நீட்டாக நல்ல தரமாக அமைத்து அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு இங்கே உள்ள உட்கிராமங்கள் வயலூர், சாமிநாதபுரம், புஷ்பத்தூர், அண்ணா நகர், நல்லூர், விவி நகர் உட்கிராமங்களுக்கெல்லாம் புதிய பைப்லைன் அமைத்து தண்ணீர் வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு வீடு வசதி இல்லாதவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஒரே குடும்பத்தில் 2 குடும்பம் இருக்கிறவங்க ஒரே வீட்டில் அவங்களுக்கெல்லாம் அரசு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு நபருக்கு 2 சென்ட் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்களுக்கு நாங்கள் ஊராட்சியிலிருந்து நம்ம அமைச்சர் எடுத்து கொடுத்துருக்காரு. தரமான சிமெண்ட் ரோடு அமைச்சு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நம்ம முதலமைச்சரோட ஆதரவோட நம்ம அமைச்சர் எடுத்து கொடுத்துருக்காரு. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சாமிநாதபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 15.40 லட்சம் மதிப்பீட்டில் அமராவதி ஆற்றின் கிணறு முதல் வயலூர் வரை தரைமட்ட தொட்டி குடிநீர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வெறும் கல்வெட்டுகள் மட்டும்
மட்டுமல்ல, புஷ்பத்தூர் ஊராட்சி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு எடுத்துள்ள உறுதியான நடவடிக்கைகள் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியுள்ளார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமையிலும் கள போராளியாய் தமிழகம் எங்கும் சுழன்று வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இளமை துடிப்பான வழிகாட்டுதலிலும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் புஷ்பத்தூர் ஊராட்சியின் ஒவ்வொரு இல்லத்தையும் சென்றடைந்துள்ளது. அதே சமயம் நமது ஒட்டன்சத்திரம் தொகுதியின் தேவைகளை தனது விழிகளாக கொண்டு தொகுதி மக்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் செயல் வீரர் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு அர சக்கரபாணி அவர்களின் சீரிய முயற்சியால் புஷ்பத்தூர் ஊராட்சி இன்று நவீன வளர்ச்சியின் முகவரியாக மாறியுள்ளது. இந்த பொற்கால ஆட்சி திராவிட மாடல் 2.0 என வரும் காலங்களிலும் தொடரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.